ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கமகமான நெய் வாசனையோட சூப்பரான கலாக்கந்த் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அது ஒன்றும் இல்லைங்க, அஜ்மீர் ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1.5 லிட்டர் அளவுக்கு பசும்பால் எடுத்துருக்கிறேன். இதை அப்படியே ஒரு அடிகனமான பாத்திரத்தில் இட்டு நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வாணலி வச்சுக்கிட்டு அதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா சுண்டுற அளவுக்கு கொதிக்க வச்சாதான் இந்த ஸ்வீட் ரெசிபியோட டெக்ஸ்சர் நல்லா வரும். வாங்க ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், இது நல்லா கெட்டி பால் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பசும்பால் யூஸ் பண்ணலை அப்படின்னாக்கா கடையில் வாங்குகிற பேக்கெட் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃபுல் க்ரீம் இருக்கிற மில்க் வாங்கிக்கோங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கொதித்து வந்துட்டுருக்குது. பாருங்கள், அந்த ஆடைலாம் மேலே அப்படியே படிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி படிகிற ஆடை எல்லாத்தையுமே அதே பாலில் எடுத்து விட்டு நம்ம நல்லா கொதிக்க விடணும். அந்த பாத்திரத்தில் எல்லா பக்கமும் ஒட்டி இருக்கிற எல்லா ஆடையுமே எடுத்து விட்டுட்டு நம்ம நல்லா கொதிக்க விடணும். இப்போ இந்த ஆடையோடு சேர்ந்து பால் நல்லா திக்காக கொதிக்கட்டோங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், எவ்வளோ அழகாக இழஞ்சி கொதிச்சிட்ருக்குன்னுட்டு. இப்படியே கொதிச்சிட்டு இருந்துச்சுன்னா இதோட கன்சிஸ்டன்சி சூப்பராக மாறி வந்துடும். பாருங்கள், நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி மேலே ஆடைப்படியும் இதையும் நம்ம அப்படியே எடுத்து அந்த பாலோடு விட்டு நல்லா கொதிக்க விடலாம். முதல்ல இருந்ததை விடவே இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கிட்டே இருக்கலாம். அடிகனமான பாத்திரமாக இருந்துச்சுன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அதனால் இதை மாதிரி ஒரு பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வாணலில் ஒட்டிகிட்ருக்கிற எல்லா ஆடையுமே நான் இதை மாதிரி செஞ்சு எடுத்து விடுறேன். பாருங்கள், அப்படி செய்யும்போது வேஸ்டேஜ் அதிகமாக இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், பாலோட கன்சிஸ்டன்சி நல்லாவே மாறி வந்திருக்கு. பாருங்கள், திரியாக சூப்பராக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்பொழுது ஒரு அரை எலுமிச்சை பழம் எடுத்து அதனோட சாறை இதில் பிழிஞ்சு விட்டுடலாம். இது எதுக்காக செய்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த கலாக்கந்த் ஸ்வீட்டோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக மணலாக இருக்குங்க. அதுக்காக வேண்டி தான் இந்த லெமன் சாறு நம்ம சேர்த்துக்கிறோம். நீங்கள் லெமன் சாறு சேர்க்கலை அப்படின்னாக்கா வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்கும்பொழுது ரொம்ப கம்மியாக தாங்க சேர்த்துக்கணும். அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னாக்கா ஸ்வீட்டை வந்து டேஸ்ட் பண்ணும்போது புளிப்புத்தன்மை அதிகமாக தெரியும். அதனால் இந்த அளவு பாலுக்கு ஒரு அரை எலுமிச்சம்பழம் கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிட்டால் நல்லா மணமாக இருக்கும். அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து ஆப்ஷனல் தாங்க, ஆனால் சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதனால் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின 1.5 லிட்டர் பால் வந்து இந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்குது. இன்னும் நல்லா கெட்டிப்பட்டு வர அளவுக்கு நம்ம இதை கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு மேலே நீங்கள் ஹை ஃப்ளேம் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேம் வச்சு கூட செஞ்சுக்கலாம். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம அடுப்புக்கிட்டே இருந்து பார்த்துக்கணுங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் நம்மளால் செய்ய முடியும். இப்போது இதுக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த 1.5 லிட்டர் பால் அளவுக்கு நான் வந்து ஒரு 125 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். இதுவே கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்வீட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கிட்டா ஒரு பீஸ் கூட சாப்பிட முடியாதுங்க, ரொம்ப திகட்டிடும். அதனால் திட்டமான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிடுச்சு, அடிப்பிடிக்கவும் இல்லை, பால் நல்லா கெட்டிப்பட்டு வந்திருக்கு. அதோட கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அதோட டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ முத்தாக இருக்குது. இப்போது நல்ல உயரமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். நம்ம பருப்பெல்லாம் கொட்டி வைக்கிற பாத்திரமாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டு உள்பக்கம் நல்லா தடவி விட்டுடலாம். இந்த நெய் சேர்க்கறதுனால இந்த கலாக்கந்த் வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் கரெக்டாக இறங்கி வந்துடும். அதுக்காக வேண்டி தான் இந்த நெய் அப்ளை பண்ணுறோம். இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் இந்த கலாக்கந்தை எடுத்து நம்ம அந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இந்த ஸ்வீட் ரெசிபியோட கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் உயரமான பாத்திரம் எடுத்துக்கிறோங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்குது. உங்களுக்கு அப்படியே சாப்பிட்னாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து அதனுடைய கலரை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிட்லான் இருக்கேன். இப்போது எல்லாத்தையுமே இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க. இது நல்லா இறங்கி செட் ஆகிட்டு வந்துடும். இப்போது மேல் பக்கமாக ஒரு சின்னதாக கரண்டி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம், மேலோட்டமாக அப்படி செஞ்சுக்கிட்டால் போதும். இதை மாதிரி செஞ்சுட்டு இதனுடைய மூடி போட்டு மூடிடலாம். நல்லா டைட்டாக மூடிடுங்க. மூடிட்டு இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டவல் இல்லை அப்படின்னாக்கா உள்ளன் ஸ்வெட்டரோ இல்லை ஸ்கார்ஃபோ எது இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைட்டாக நல்லா மூடிட்டு ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருவோம். இப்போ 6 மணி நேரம் கழிச்சு எடுத்து பார்க்கலாம். இதோட கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருக்கும் பாருங்கள். உள்ளே இருக்கிற அந்த ப்ரௌன் கலர்லாம் அழகாக வந்துடும். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டு இதை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா செட் ஆகிடுச்சு, நல்லா ஆறியும் வந்துடுச்சு. கண்டிப்பாக இது ஒரு 4 மணி நேரமாவது நம்ம வைக்கணுங்க. அப்போ தான் அதோடய கலர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு நைஃப் எடுத்துக்கிட்டு ஓரங்கள்லாம் சரி பண்ணிடலாம். சரி பண்ணிவிட்டு கவுத்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். அவ்வளோதாங்க, அருமையான கலாக்கந்த் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பசும்பாலில் செஞ்சுருக்குறேங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அதனோட டெக்ஸ்சர் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள்.
இப்போ நம்ம இதை ஒரு நைஃப் வச்சுக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து செமி சர்க்கிளாக தான் கட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இறங்கி வந்துடும். இப்போ உள்ளே இருக்கிற கலர் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கா? நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கடைகளில் வாங்குறத விடவே பல மடங்கு டேஸ்டியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுக்கும்பொழுது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இது நீங்கள் கடையில் வாங்கும்பொழுது ரொம்ப விலை அதிகமாக தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே செய்யும்பொழுது நம்மளுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கம்மி காசுலேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போது ரெடி பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னுட்டு. அவ்வளோதாங்க. வாங்க இப்போ நம்ம இதை கார்னிஷ் பண்ணிடலாம். நான் கொஞ்சமாக பாதாம் வந்து தூள் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கலாங்க. கூடவே கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்காக ரோஸ் பெட்டல்ஸ் வச்சுருக்கிறேன். பொதுவாகவே யாருமே வந்து மில்க் ஸ்வீட் வந்து பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. அதுவும் இந்த கலாக்கந்த் வந்து எல்லாரோட ஃபேவரட்டாக தாங்க இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும். தேங்க்யூ.